கொடுக்கல, அது நடைமுறைக்கு கொண்டே வரல. நான் அந்த மாதிரி நடைமுறைக்கெல்லாம் இறங்கிட்டா உனக்கு எந்த துயரமும் கிடையாது, துன்பமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீதான் உனக்குள்ள நான் வேற நீ வேறன்னு தானே இருக்க. பேருக்குத்தானே என் வீட்டுக்காரரு என் வீட்டுக்காரரு பேருக்குத்தானே சொல்றாரு. முழு மனசோட முழு ஆற்றலோட இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் சமநிலை இருக்கும்ல. நீங்க எல்லாரும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சொல்லுங்க பாப்போம், ஒரு குடும்பத்துல சமநிலையா நாங்க பயணம் பண்றோம்னு. சமநிலை எந்த குடும்பத்திலயும் இருக்காது. அப்புறம் எப்படி அங்க உண்மை இருக்குன்னு சொல்றது? சொல்லுங்க. சமநிலை எங்க இருக்கும்னா சித்தாந்தம் தான். சித்தாந்தத்திலையும் கூட சித்தர்கள் வழிபாட்டுலதான் இருக்கும், மற்ற இடத்துல இருக்காது. அங்க ஏத்த இறக்கும் கம்பல்சரி இருக்கும். அவன் பெரியவன் இவன் பெரியவன் அங்கிறது இருக்கும். இப்ப நம்ம இங்க இருக்குமே, யாராவது அப்படி நடத்துறோம்? இவங்க பெரியவங்க அவங்க பெரியவங்க இவங்க பணக்காரங்க ஏதாவது நம்ம வெளிப்படுத்துறோம்? இல்ல உங்களைத்தான் அப்படி நீங்க நடைமுறையில வச்சுக்கோங்க நம்ம எப்போது பாடம் நடத்துறோம்? வெளியில வேணா நீங்க வேணா ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளியில போய் வேணா உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டு தெரியலாம். அவங்க அந்த ஊருக்காரங்க இவங்க இந்த ஊருக்காரங்க அவங்க வடக்கு ஊருக்காரங்க இப்படின்னு வேணாம். ஆனா இங்க நடைமுறையில வந்து நாங்க சமத்துவமா தானே வச்சிருக்கிறோம். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ரெண்டே ஜாதி தான். ஜாதின்னு எடுத்துக்கிட்டா ஆண் ஜாதி பெண் ஜாதி. இருக்கப்பட்டவன் இல்லாதவன் உள்ளதான். நோயாளி நோய் இல்லாதவன் உள்ளதான். இதை தாண்டி ஏதாவது நம்ம உள்ளுக்குள்ள வைக்கிறோம்? அப்புறம் அப்போ இவ்வளவு தெளிவா உங்களுக்கு வந்து பாடம் நடத்தி சில விஷயங்களை கொடுக்கும்போது கூட நீங்க வந்து உங்களுக்குள்ள மனநிலை மாற்றம் இல்லாம, குணபாவங்கள் மாற்றம் இல்லாம, நம்ம பயணத்துல மாற்றம் இல்லாம, குருட்டெருமை ஏதோ விட்டத்துல முட்டினது மாதிரி முட்டிக்கிட்டே தெரிஞ்சா வாழ்க்கையில எப்படி முன்னேற்றத்தை நீங்க தெரிஞ்சுக்கிற முடியும்? சொல்லுங்க. நல்லா முடிஞ்ச வரை எல்லாரும் அவரவர் தகுதிக்கு தகுந்த மாதிரி சம்பாதிக்கத்தான் செய்றீங்க. யாரும் சம்பாதிக்க முடியல அப்படின்னு சொல்ற குடும்பம் ஏதாவது இருக்கா? ஆனா எந்த கஷ்டமும் தீர்றது இல்லை. ஏன் தீரல? சொல்லுங்க. கடன் எதுக்கு வாங்கின? கடன். பொண்டாட்டி பிள்ளைக்கு கடன் வாங்கி போறேன்னா அப்ப நீ என்ன வேலை செய்யற? வீட்டுல இருக்கியா? அதெல்லாம் தெரியாது. நீ அகலக்கால் வைக்கியா குட்டக்கால் வைக்கியா கேள்வி கேடம் கிடையாது. வருமானத்தை விட அதிகமா செலவு பண்றோம். என்ன செலவு பண்ற? உன் பொண்டாட்டி அப்படியே ஊஞ்சல் இருந்து ஆடுறது மாதிரி அப்படியே ஏசி ரூம் கட்டி வச்சு அப்படி கட்டி வச்சிருக்கிறியா பொண்டாட்டிக்கு? இல்ல உன் புள்ள அப்படியே வந்து எப்படி சொல்றது ஆகாயத்துல பறக்கிறது மாதிரி ஏதாவது விமானம் செஞ்சு கொடுத்துருக்கியா பொண்டாட்டி பிள்ளைக்காகத்தான் கடன் வாங்கணும்னு சொல்றதுக்கு? சொல்லு சாமி. இல்ல கீழ இருந்து மேல வரைக்கும் இந்த அந்த காலத்துல சொன்ன மாதிரி அரை முடியா செஞ்சு போட்டிருக்கியா இதுக்காக கடன் வாங்கணும்னு சொல்றதுக்கு? சொல்லுங்க. நீ மாத்திரம் இல்ல, எல்லாரும் கடன் தான் வாங்கி வச்சிருக்காங்க. கடனுன்னு சொல்றீங்கல்ல, எதுக்கு வாங்கிருக்கீங்க? சம்பாதிக்கிறீங்க. சம்பாதிக்க முடியல சாமி, அதனால நாங்க வந்து ஒரு 10 மாசத்துக்கு வேற வழி இல்லாம வாங்கணும்னு சொல்றதுக்கு? எல்லாரும் சம்பாதிக்கிறீங்கல்ல, பிற எதுக்கு கடன் வாங்குறீங்க? எல்லாம்
ரோட்ல போனா அந்த சின்ன பிள்ளை காலத்துல ஐஸுக்காரன் வந்து ஐஸை வாங்கி சப்பிட்டு தெரியும். சப்பி முடிச்சதுக்கு அந்த குச்சியாவது மிச்சம் இருக்கும். நீங்க எல்லாரும் வீம்புக்கு சூம்பி எடுத்துறது குச்சி கூட கிடையாதுடா மிச்சம். ஒட்டுமொத்த சமுதாயமும் மக்களும் நீங்க வாங்கி சப்பிக்கிட்டு தர்றது குச்சி கூட மிச்சம் கிடையாது. அதுக்கு ஒரு காரணத்தை தேடி பிடிச்சு சொல்லுவீங்க. ஆனா செய்ய வேண்டியதுக்கு செஞ்சிருப்பீங்களான்னா செஞ்சிருக்க மாட்டீங்க. சம்பந்தமே இல்லாத இடத்துக்கு கடனை வாங்கி போட்டிருப்பீங்க. சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்கு செய்முறை செஞ்சிருப்பீங்க. சம்பந்தமே இல்லாத ஒரு தகுதிக்கு மீறின ஒரு பங்கனை நடத்திருப்பீங்க இல்லையா? நீ அடுத்தவனுக்கு போய் 5000 ரூபாய் செஞ்சனும், அவன் வந்து உனக்கு 5000 ரூபாய் செஞ்சிருக்க மாட்டான். அவன் 1000 ரூபாய் செஞ்சுட்டு போயிருப்பான். நீ வருஷத்துல ஒரு 100 பேத்துக்கு 5000 செஞ்சிருந்தீன்னா என்ன ஆச்சு? அந்த பணம் வரும்னு தான் உன் வீட்டுல நீ பங்கன் வைப்ப. 50,000 செலவு பண்ணி பங்கன் வைப்ப. உனக்கு வருமானம் அவன் 5000 செய்யற இடத்துல 1000 ரூபாய் செஞ்சுட்டு போயிருப்பான். நீ சோறு வாங்கி போட்டதுக்கும் சரியா போயிடும். கடன் கடனாவே இருக்கும் இல்லையா? இது ஒண்ணு. பக்கத்து வீட்டுக்காரன் பெரிய பங்களா கட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடனை வாங்கி வீட்டை கட்டுறது. வீட்டை கட்டிட்டு பால் காய்ச்சிக்கு வீட்டை ஒத்தி போட்டு பால் காய்ச்சறது. வட்டி கட்ட முடியாம ஒத்தியை போட்டு பால் காய்ச்சறது. கடன் அப்படியே இருக்கும். கல்யாணம் நமக்கு என்ன விளக்கம் இருக்கோ அதைத்தானே செய்யணும். எய்த்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் அடுத்த தெருக்காரன் வீட்டுல பொம்பளை பிள்ளைக்கு 50 பவுன் போட்டு கட்டி கொடுத்துருக்காண்டான்னு நாம மப்புக்கு மாரடிச்சா நம்மளால 10 பவுன் தான் போட முடியும்னா 10 பவுனை வச்சுதான் நீ கல்யாணம் பண்ணணும். நீ அவன் போட்டிருக்கான 50 பவுனுக்கு நீ கடன் வாங்கி போட்டீங்கன்னா பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்து கல்யாணம் முடிச்சு விட்டோன்னு முடிச்சு போயிருமா? குறைஞ்சது 5 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்குன்னு வச்சுக்கோ வட்டிக்கு. அந்த வட்டியும் கட்ட முடியாது, அந்த கடனும் கட்ட முடியாது. பொம்பளை பிள்ளைக்கு கடன் வாங்கி செஞ்சா கல்யாணம் 1.5 வருஷத்துல அவளுக்கு செலவு வந்துடும் 1 லட்ச ரூபாய்க்கு. மாசம் ஆயிட்டானா அவளுக்கு வளைகாப்பு போடணும், பிரசவம் பார்க்கணும், திருப்பி கூப்பிட்டு போட்டு விடும்போது மரியாதையோட கூப்பிட்டு கொண்டு போய் விடணும். பிறந்த புள்ள 3 மாசம் ஆயிடுச்சுன்னா காதுல ஓட்ட உடனும்பாங்க.